சினிமான்றது எவ்ரி ஃப்ரைடே மாறும் இன்னைக்கு. இப்போ இந்த ஃப்ரைடே வந்துட்டு ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆனால் தூக்கி மேலே வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கான அந்த ஃப்ரைடே வரல. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். Make Howda Pay your trusted partner for all your payout needs. இப்போ ஆடியன்ஸ் பார்த்து அண்டர்ரேட்டட் ஆக்டர்னு சொல்கிறாங்கன்னாவே வந்துட்டு அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஒரு விஷயம் இருக்குது, பட் இவனுக்கான பிரேக் கிடைக்கல அப்படின்னு தான் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. I'll keep working hard. நான் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது கூட இந்த படம் வந்து என்னை சூப்பராக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அப் வந்துருச்சு அப்படின்னா, வீட்லேயும் நீங்கள் தான் ஹீரோயின், படத்துலையும் எல்லாம் படத்துலையும் நீங்கள் தான் ஹீரோயின். அப்போ என்னங்க எனக்கு புரியல. வேற ஆப்ஷன் இல்லையே. இப்போ என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பொண்டாட்டி இன்டர்வியூ பண்ணா இதான் பிரச்சனை. இப்படி சிரிக்காத. நான் கேட்கல, சேனல்ல இருந்து சொல்லிருக்கேன். ஒண்ணுமே இல்ல. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்காதது. இப்போ நான் வைக்கிறேன். ஓகே நோ, சும்மா இந்த அது எடுக்கிறதுக்கு ஒரு ஆளு என்ன ரோஸ்ட் பண்ற மாதிரி. வாட் இஸ் திஸ்? எல்லார் வாழ்க்கையிலயும் I think the husband brings a magic into the wife's life, the wife brings a magic into the husband's life. ஏன் சிரிக்கிறீங்களா சார்? நீங்க எது சிரிக்கிறீங்க? அது ரொம்ப ரூடாக இருக்கு இப்போ. Why is Nikki the best partner? Nikki is the best partner நான் சொல்லவே இல்லையே. நான் பெஸ்ட் இல்லையா அப்போ? அந்த ஆதி எங்க இருக்கான் அவன்? எந்திரா என்னடா தூங்கிட்டே இருக்க அப்படின்னு திட்டுவேன். I don't talk like that. என்னோட ஒரு கேரக்டரிஸ்டிக் இல்ல மாத்த மாதிரியோ. நடுவுல இப்படி சிரிக்கிறது மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. மலையே மலையே தூவும் மலையே இது காதல் தானா. நீங்க வைக்கப்படுறீங்க அதுக்கு. I like this song. நீங்க ஒரு டைரக்டர் இருந்தீங்கன்னா எனக்கு எந்த மாதிரி ரோல்ல காஸ்ட் பண்ணுவீங்க? அந்த ரெக்கையை தூக்கி உங்க பின்னாடி வச்சு அது அப்படியே தோணல இப்போ கேமரால. அதுக்கு ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு ஏஞ்சல் மாதிரி ஒரு கதை. பிரிஞ்சின் உச்சம். நாங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பார்க்குறோம். ப்ளஸ் இந்த ஒரு பாயிண்ட் நானும் ரொம்ப பர்சனலா நம்புறேன். தட் ஆதி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ். இதை பற்றி உங்கள் வியூ என்ன? சினிமான்றது எவ்ரி ஃப்ரைடே மாறும் இன்னைக்கு. இப்போ இந்த ஃப்ரைடே வந்துட்டு ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆனால் தூக்கி மேலே வச்சு கொண்டாடுவாங்க. அது உண்மை, அதுதான் சினிமா. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ரைடே படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா திருப்பியும் கீழே வருவோம். எனக்கான அந்த ஃப்ரைடே வரல. எனக்கான அந்த ஃப்ரைடேக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். அது வந்தாலும் வராட்டியும் என்னோடய கான்ட்ரிபியூஷன், என்னோடய ஹார்ட் ஒர்க் அது மாறவே மாறாது. அதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஆடியன்ஸ் பார்த்து அண்டர்ரேட்டட் ஆக்டர்னு சொல்கிறாங்கன்னாவே வந்துட்டு அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இவங்ககிட்ட ஒரு 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 விஷயம் இருக்குது, பட் இவனுக்கான பிரேக் கிடைக்கல அப்படின்னு தான் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் I'll keep working hard. இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் தரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்? சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமாவுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஒய்ஃப் டார்லிங் பேய், அவங்க ஒப்பீனியன் கண்டிப்பாக எடுக்கிறது உண்டு. எங்கள் அப்பாவோட ஒப்பீனியன், எங்கள் அண்ணாவோட ஒப்பீனியன், மை பிரதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ. அவர் எப்பயுமே வந்துட்டு என் தம்பி இவன் அப்படின்னு எப்பயுமே யோசிக்க மாட்டார். ஒரு நார்மல் ஆடியன்ஸாக அவர் வந்து ஒரு விஷயம் நம்ம கேட்கும்போது அவர் கொடுக்குற அந்த ஒப்பீனியன் வந்து நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ ஒப்பீனியன்ஸ் எடுத்துப்பேன். எண்ட் ஆஃப் த டே டெசிஷன் நம்மளோட தான் இருக்கணும். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. பட் இவங்கெல்லாம் தான் வந்து ப்ளஸ் வித் யூ, உன்னோட கூட நிறைய படத்தை பற்றியும் நிறைய டெய்லி கதை கேட்டு வரும்போது அந்த கதையை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. யூ கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன் தேட். அது எல்லாமே தான் ஹெல்ப் ஆகும்ல ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணும்போது. இப்போது உங்கள் கரியரில் பிக்கெஸ்ட் அப்ஸ் பிக்கெஸ்ட் லோனா அது என்னன்னு சொல்வீங்க? அப்போ இல்லையே, அப்போ இருக்கே, லோவாக தான் போயிட்டு அது உண்மை இல்லை. அப்போ இருக்கு, இட்ஸ் ஜஸ்ட் டாப் இல்லைன்னு நினைப்பேன். திருப்பியும் நீங்களே பதில் சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். ஏன்னா எனக்கு ஐ நோ பொண்டாட்டி இன்டர்வியூ பண்ணால் இதான் பிரச்சனை. கேள்வி கேட்குறதும் பொண்டாட்டி தான், பதில் சொல்கிறதும் பொண்டாட்டி தான். அப்படி வேணாங்க, இங்கே வந்து நான் தான் ஆன்சர் பண்ணணும், நீங்கள் கேள்வி கேட்கணும். சரி, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. நான் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது கூட இந்த படம் வந்து என்ன சூப்பராக ஒரு இடத்துக்கு கொண்டு போய்டும் அப்படின்னு எப்பயுமே செலக்ட் பண்ணதில்லை. உண்மையாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், பண்ணதே இல்லை. அந்த டைரக்டர் வந்து கதை சொல்லும்போது உண்மையாக சொல்கிறாரா, அந்த வேர்ல்டு அவர் க்ரியேட் பண்ண அந்த கதையை வந்து அவர் எவ்வளோ நம்புறாருன்ற விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு சூட்டாதான்னு பார்ப்பேன். ஆனஸ்ட்டாக அந்த ஒரு பேசிஸில் தான் அந்த கதையை செலக்ட் பண்ணி முன்னாடி போகிறது உண்டு. முன்னாடி போனதுக்கப்புறம் படம் ஓடணும், ப்ரொடியூசருக்கு வந்து போட்ட காசு வந்துடணும், அதுக்கு மேலே வந்தால் சந்தோஷம். பட் ஆனஸ்டி இன் எவ்ரி ஃபிலிம் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை இந்த ப்ராசஸில் அப் இருந்தாலும் லோ இருந்தாலும் ஐ திங்க்
இட் ஃபீல்ஸ் த சேம் ஃபார் மீ. அப்போ வந்தால் சந்தோஷம்தான். பட் பண்ணுற ப்ராசஸில் ஒரு ஆனஸ்டி இருக்குது, என்ஜாய் பண்ணிகிட்டே பண்ணுறோம். ஸோ ஐ எம் ஹேவிங் ஃபன். அது ஒரு வேளை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அப் வந்துருச்சு அப்படின்னா அதை இன்னும் என்ஜாய் பண்ணுவோம் தான். இனிமே என்னோட ரவுண்ட். திஸ் இஸ் ரவுண்ட் டு ரோஸ்ட் யூ. ஓகே ஓகே, ஸோ இப்போ ஐயோ பயமாக இருக்கு. பொண்டாட்டி நிக்கி வெளியே வராங்க. ஏய் பார்த்துடலாம் வா. ஓகே டன், கம் ஆன். ஐ நோ பழகிடுச்சு. ஐ நோ பழகிடுச்சு. நம்ம 2 பேர் அகைன் திருப்பி சேர்ந்து படம் பண்ணா எந்த மாதிரி ஜானர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? காமெடி, ஃபிக்ஷன், அது எப்படி பண்ண போறோம்? அது எப்படி பண்ண போறோம்? அதுக்கப்புறம் இன்னொரு அது படம் தவிர சம்திங் நியூ. வீட்லயும் நீங்க தான் ஹீரோயின், படத்துலயும் எல்லாம் படத்துலயும் நீங்க தான் ஹீரோயின். அப்ப என்னங்க எனக்கு புரியல. வேற ஆப்ஷன் இல்லையே இப்போ. என்ன பண்ண? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இருக்கா? படத்துல ஆ இது நான் ரோஸ்ட் பண்றேன்னா நீங்க என்ன ரோஸ்ட் பண்றீங்களான்னு தெரியுது இன்னைக்கு. பரவாயில்ல, சேம் டு சேம். ஓகே. ஓகே, சோ எந்த மாதிரி ஜானர்? ஆஃப்டர் மரகதநாணயம். ஆஃப்டர் மரகதநாணயம் 2. மேபி ரியல் லைஃப்ல வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட்றதுனால அந்த படத்துலயும் ஒரு வைஃப் அண்ட் ஹஸ்பண்டோட ஒரு ரோல் இருந்துச்சுன்னா ஈஸியா கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கண்டிப்பா. ஓகே, என்கிட்ட ஒரு விஷயம் பயப்படுறீங்கன்னா அது என்ன? பல விஷயங்கள் மைண்ட்ல பல இல்ல இல்ல எந்த ஒரு எடுக்கலாம். கேக்க கேள்வியில ஒண்ணுதான், அதான் only one. அதான் ஐ திங்க் be nice, okay? ஏய் இப்படி சிரிக்காத. சிரிச்சாதான் பம்மா இருக்கும். I mean okay, tell. டைமிங். யூ ஆர் வெரி வெரி பங்க்சுவல். நான் வந்து ஷூட்டிங் தவிர எந்த இடத்துக்குமே வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுன்னா கூட ஒரு டைம் வச்சுக்கிட்டு அந்த டைமில் போவீங்க. ஸோ அது கொஞ்சம் பயம் எனக்கு, டு கீப் அப் வித் த டைம். பிகாஸ் ஒருத்தங்க பங்க்சுவலாக இருக்கும்போது நம்மளும் பங்க்சுவலாக இருக்கணும், இல்லாட்டி கூட இருக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐம் ஸ்கேர்ட் ஆஃப். ஓகே, என்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். இதுவும் பல விஷயங்கள் இருக்கு. இது 10 விஷயம் சொல்லலாம், பரவாயில்ல. இது பார்த்தீங்களா? See, I'm the host. I can ask questions. முன்னாடியே உன்னை பத்தி பெருமையா பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கேக்கல, சேனல்ல இருந்து சொல்லிருக்காங்க கேக்கணும்னு. நான் கேக்கல. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்ல. ஐயோ, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் என்னன்னு சொல்லி. இது ரொம்ப மோசமா இல்ல? You are very beautiful inside out. 10 only one done. சரி, ஓகே, 10 ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். 3 You are very beautiful inside out. The way you connect with my family. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கு தெரியும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மேக் யூ அ வெரி குட் வைஃப். தேங்க்யூ. இப்போ ஒன்று பிடிக்காத விஷயம். நடுநடுல நீ இப்படி சிரிக்கிற பத்தியா? அதுதான் எனக்கு இப்போதைக்கு பிடிக்கல. நான் क्वेश्चंस என்னோட கம்ஃபர்ட் ஏத்த மாதிரி மாத்திக்கிறேன், அதுக்கு தான் நான் சிரிக்கிறேன். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்காதது. இப்போ நான் வைக்கிறேன். ஓகே, நோ பப்ளிக்கா சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் அப்படியே ஒரு கிளாஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு இந்த பக்கம் வச்சிட்டு அப்படியே போறது ஒரு டிராவலிங்ல. சும்மா இந்த அது எடுக்கிறதுக்கு ஒரு ஆளு என்ன ரோஸ்ட் பண்ற மாதிரி. வாட் இஸ் திஸ் மாங்கை? நிறைய சொல்லணும், இன்னும் சொல்லிட்டா? வேண்டாம், only one. ஓகே. பிடிச்சது மட்டும் 10, பிடிக்காதது only 1. நான் சொன்னது 3 தான் இல்ல? 10 சொன்னீங்கன்னா you can say more here also. சரி, வேணாங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, என்ன பார்த்ததுக்கு அப்புறம் லைஃப்ல நடந்த மேஜிக்கோ நல்ல விஷயம் ஏதோ ஒரு மேஜிக் என்னன்னு கேட்டா நான் என்னதான் சொல்லுவேன்? இப்போ மேஜிக் என்னன்னு கேட்க சொல்றாங்க சேனல்ல இருந்து, நான் என்ன பண்ணனும்? யூ ஆர் தி மேஜிக். எல்லார் வாழ்க்கையிலயும் I think the husband brings a magic into the wife's life, and the wife brings a magic into the husband's life. ஏன் சிரிக்கிறீங்களேடி? எது சார் நீங்க எது சிரிக்கிறீங்க? மேஜிக் அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க மேஜிக் ஷோ. சோ புரிஞ்சிருக்கும் மேஜிக். ரொம்ப புரிஞ்சிருக்கு மேஜிக் ஷோ. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஓகே, ஃபைன், ஸ்கிப், பாஸ். ஃபியூச்சர்ல என்னோட குவாலிட்டிஸ் ஏதாவது நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஏதாவது மாத்தணும்னா அது நினைக்கிறது என்ன நீங்க? You should experience walking on the mud barefoot. Yeah. இந்த டயலாக் ரொம்ப டெப்த் இருக்கு, அது எனக்கு மட்டும் புரியும். அது ரொம்ப ரூடாவும் இருக்கு. இப்போ ஹலோ, எதை சொன்னாலும் ரூடு, உங்களை பத்தி நல்லது சொன்னா மட்டும் ஓகே. புரியலையே அதுல. தப்பான மீனிங் எதுவுமே இல்லை. You should experience life in that way. Yeah, life like that. என்ன அதிகமாக மிஸ் பண்ண ஒரு மொமெண்ட் என்ன? ஷூட்டிங் போகும்போது அப்பப்போ வந்து ஹோம் சிக்னஸ் வரும். அந்த டைமில் வந்து கண்டிப்பாக உன்னை மிஸ் பண்ணுவேன். அப்பப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீ பக்கத்தில் இருந்து சொல்கிற அந்த ஒரு 4-5 மொக்க லைன்ஸ் இருக்குல்ல, சத்தியமா அது ரொம்ப சிம்பிள். அது உனக்கு தெரியும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறதும் அப்படி தான் மொக்கையாக இருக்கும். பட் இட் கைண்ட் ஆஃப் காம்ஸ் யூ டவுன்.
ஸோ அந்த மாதிரி அந்த சில விஷயங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். குவாலிட்டிஸில் என்னோட ஒரு கேரக்டரிஸ்டிக்கோ குவாலிட்டியோ நான் டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரியோ இல்லை மாற்ற மாதிரியோ ஒரு குவாலிட்டி மாற்ற மாதிரி ஐ ஷுட் நாட் கேரி டு த ஃபியூச்சர். நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, அதை மட்டும் மாறிடாத. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வாண்ட். ஒரு குவாலிட்டியும் இல்லையா? இல்லை. ஷியோரா? அப்போ கிளாஸ் அங்கே வைக்கலாம். நடுநடுவில் இப்படி சிரிக்கிறது மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த குவாலிட்டி மட்டும் மாற்றிக்கோங்க. Why is Nikki the best partner? Nikki is the best partner நான் சொல்லவே இல்லையே. அவங்க கேட்குறாங்க, நானும் சொல்லலை. பார்ட்னர் நானும் சொல்லலை. பெஸ்ட் பார்ட்னர் இல்லை, குட் பார்ட்னர். நான் பெஸ்ட் இல்லையா அப்போ? நான் டிப்பிக்கலாக எல்லா ஹஸ்பண்ட்ஸ் மாதிரியும் நிக்கி யூ த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. உனக்கும் தெரியும். அது எனக்கும் தெரியும். யூ குட் அண்ட் நானும் குட்னு நினைக்கிறேன். நீங்கள் அவ்வளோதான், அது போதும். we don't have to be the best. Okay, sing a song for me. மலையே மலையே தூவும் மலையே இது காதல் தானா, தனியாய் தனியாய் நனந்தேன் மலையே. நீங்கள் வைக்கப்படுறீங்க. I like the song. Okay, one quick rapid fire round. இப்போ இருந்த 20 years கழிச்சிட்டு நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விஜுவலைஸ் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு தெரியும், பட் ஆடியன்ஸ்க்கு தெரியணும். சிட்டியில் இருக்க வேணாம், எனக்கு வந்து சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரமாக நேச்சரில் எதுவுமே காங்க்ரீட்டாக அதிகமாக இல்லாத இடத்துல போய் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. பட் அட் த சேம் டைம் அது ஆக்சசிபிளாகவும் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப தூரமாக போயிட்டால் சாப்பாடு கிடைக்காது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அங்கே தான் இருப்போம்னு தோணுது. நீங்கள் நெக்ஸ்ட்டு எழுந்துக்கும் போது நிக்கியாக மாறிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுவீங்க? அந்த ஆதி எங்கே இருக்கான் அவன், ஏய் எந்திரா என்னடா தூங்கிட்டே இருக்க அப்படின்னு திட்டுவேன். I don't talk like that. சும்மா நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுவோம். சண்டை வரும்போது ரெண்டு பேருக்கும் நீங்கள் சமாளிக்க ஒரு விதம் இருக்குல்ல, அதுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு ட்ரிக் என்ன? மான் கராட்டே ஓடிடுவேன். மான் மாதிரி ஓடுவேன். நிறைய பேர் தெரியும், அது நிறைய ஹஸ்பண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டாக வீட்டில் பயங்கரமான சண்டை நடக்கும்போது தான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கால் வரும், அப்படியே போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு வெளியே போவோம் பார்த்தியா, அது வந்து மான் கராட்டே. ஓகே, இது தூரமாக நின்னா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்போ இனிமே நான் கான்செப்டை மாற்றணும். நம்ம லவ் ஸ்டோரியை, நம்ம லைஃப், நம்ம லவ்வை டைரக்ட் பண்ணால் யார் டைரக்ட் பண்ண நல்லா இருக்கும்? அறிவழகன் சார். அறிவழகன் சார் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக கொடுப்பாரு. ரெஸ்பெக்ட் டு ஆல் தி டைரக்டர்ஸ். இப்போ சப்தம் ப்ரமோஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு ஹேங் ஓவரில் தான் நான் இருக்கேன். அண்ட் இந்த டைரக்டர் வந்துட்டு ஒரு கதை எழுதினாலும் சரி, ஒரு ஷார்ட் வச்சாலும் சரி, ரொம்ப யூனிக்காக வைப்பார். ஸோ ஐ திங்க் ஐ வுட் வாண்ட் ஹிம் டு டைரக்ட். ஓகே, பிகாஸ் நீங்கள் சப்தம் ஷூட் பண்ணுறீங்க, அதுக்கான அறிவு சார். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். பட் இஃப் நாட் ஃபார் அறிவு சார், ஹூ எல்ஸ்? சரவணன். மருதநாயகம் சரவணன் சார். அடுத்த படம் அதுதானே? அடுத்த படம் அந்த ஹேங் ஓவர். ஓகே, நைஸ். இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் இருந்தீங்கன்னா எனக்கு எந்த மாதிரி ரோலில் காஸ்ட் பண்ணுவீங்க? என்ன? அந்த ரெக்கையை தூக்கி உங்கள் பின்னாடி வச்சு அது அப்படியே தோணல எப்போ கேமராவில்? அதுக்கு ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு அழகா ஏஞ்சல் மாதிரி ஒரு கதை எடுப்பேன். ஸோ பேட் ரெக்கை பட் ஏஞ்சல். கிரிஞ்சின் உச்சம். மீம் பேஜஸ்ல கிரிஞ்சின் உச்சம். Not fair. I'm not happy. I think you know what I will direct. மேக்கப்பே இல்லாம நீ வீட்டில் வந்து ஒரு நிக்கியை நான் பார்ப்பேன்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கில் ஒரு அழகான ஹார்ட்ஃபுல்லான பர்ஃபார்மே பண்ணாமல் நீயாக இருக்கிற மாதிரி ஒரு படம் எடுப்பேன். இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணியாச்சு. I think people haven't seen that side of you and that there's so much of beauty in being yourself. I think அந்த மாதிரி படம் கண்டிப்பாக எடுப்பேன். ஓகே, அந்த ஏஞ்சல் இதெல்லாம் சும்மாங்க ஜஸ்ட் ப்ரௌனி பாயிண்ட்ஸ்க்காக சொல்லியிருந்த ஒரு விஷயம். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து ஃபைனல் ரவுண்ட். இது வந்து நீங்கள் ஒன்லி எனக்கு மார்க்ஸ் கொடுக்கணும் அவுட் ஆஃப் 10. ஓகே, ஐ டோன்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் பட் கேட்டே ஆகணும். நிக்கிஸ் குக்கிங் அப்படின்னா கரெக்ட், பாஸ். உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஸோ அது கொஸ்டின் பாஸ். ஓகே, நிக்கி ஷாப்பிங் ஸ்கில்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுக்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர், அதாவது உலகத்தில் டாப் 10 பெஸ்ட் ஷாப்பர்ஸ் அப்படின்னு போட்டு அதில் நீங்களும் இருப்பீங்க. பட் யூ ஷாப், யுவர் டேஸ்ட் இஸ் வெரி வெரி நைஸ் டேஸ்ட். ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே, நிக்கி as a wife, good. count, you have to rate out of 10 தானே கொடுக்கணும். ஓகே, வேற எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. புரியுதுல்ல? புரியுது ரொம்ப புரியுது. 10 தான் கொடுக்கணும். உங்க பாய்ஸ் டாக் ரொம்ப புரியுது. 10 தான் கொடுக்கணும். நிக்கி as a I know
Okay. Nikki as a lover. 10 for sure. Nikki as a friend. 10. Nikki as an anchor. 2. How rude, yeah? 10 சொன்னதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு தப்பா தெரியல. 10 எதுக்கு 10 சொல்ற? கரெக்டா ஒரு நம்பர் சொல்லுன்னு சொல்ல முடியாது. அது நம்பிக்கை 2 மட்டும் உண்மையா சொன்னா எப்படி வந்து நம்ம ஃபீல்ட்ல நம்ம வந்து ஆக்டிங் ஒரு ஆர்ட்டோ, ஆங்கரிங் கூட அது ஒரு பெரிய ஆட்டுங்க பெரிய தெரியுது. பட் யூ புல்ட் இட் ஆஃப் ரியலி வெல். 2 இல்ல, ஐ திங்க் ஐ கேன் கிவ் யூ 6, 7. நாங்க உட்கார்ந்து இருந்தா 0 கிடைச்சிருக்கும் எனக்கு. சத்தியமா சொல்றேன். So you pulled off really well. I think you should make it more interactive. Okay. First time கேள்வி next time பதில் better அப்படி போயிட்டு இருந்துச்சு. If you can make it more interactive, it will be damn good. Okay, next time இன்னும் பெட்டரா பண்ணுவேன். Super. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். மேக் ஹவுடா பே யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் ஆல் யுவர் பே அவுட் நீட்ஸ்.